9 துறைக்கும் 9 அமைச்சர்களுக்குமே இப்ப துறை ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து ஒவ்வொரு துறையை சார்ந்த அமைச்சருக்கும் முதல்வரை சந்தித்து ஆலோசனை விட்டு வர்றாங்க. குறிப்பாக துறை அமைச்சர்கள் மற்றும் அந்த துறையுடைய செயலாளர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பு பொதுப்பணித்துறையாகட்டும், மின்சாரத்துறையாகட்டும், ஊரக வளர்ச்சித்துறை என இந்த 9 துறையை சேர்ந்த அமைச்சர்கள் ஒவ்வொருவராக தற்போது முதல்வரை சந்தித்து குறிப்பாக எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான எவ்வளவு, ஏன்னா ஏற்கனவே இப்போ நிதி பற்றாக்குறை தொடர்ந்து அதற்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய என்னென்ன பணிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்தான ஆலோசனை நடைபெறுவது. அதே போல கல்வித்துறை எடுத்துக்கொண்டோமானால் 10ஆம் வகுப்பு தேர்வு அவங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான பள்ளி கல்வித்துறை அவருடைய அமைச்சர் மற்றும் செயலாளர்களுடன் ஆலோசனை ஈடுபடுவாங்க. அதைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை சார்பாகவே 12 மணி அளவில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அந்த ஆய்வு நடத்தியுள்ளார். முன்னதாக தற்பொழுது ஒவ்வொரு துறையை சார்ந்த அமைச்சர்கள் எல்லோருமே முதல்வரை சந்தித்து வருகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட துறையில எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒருபுறம் எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைத்துக் கொண்ட சூழல்ல இவர்கள் திட்டங்கள் எந்த அளவுக்கு பண்ணணும், எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ நகராட்சித்துறை என்றால் அவர் நகராட்சித்துறையை எடுத்துக்கொண்டோம்னால் நகராட்சித்துறை முதல்வர் வைத்திருந்தார். ஆனால் ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிராமப்புற ஆனந்த் அவர்கள் வைத்திருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் கிராம பகுதியில் ஊரக பகுதியில் எந்தெந்த மாதிரியான திட்டங்கள் நடைபெறும், குடிநீர் பிரச்சனையாகட்டும் பல்வேறு பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியது வரும். ஏன்னா அதற்கான பணிகளையுமே அவங்க மேற்கொண்டு வர்றாங்க. அதனாலதான் இப்போ கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இப்போ தற்பொழுது அமைச்சருடைய அமைச்சர்கள் எல்லோருமே முதல்வர் அறையில் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் செயலாளர்களுடன் உள்ள ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள்.